நீங்க என்னன்னாலும் பேசிட்டு போங்க. ஆனா ஒரு தனிநபரை, முதல்வரை நான் எலும்ப உடைப்பேன்னு பேசுறது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தது பாராட்டத்தக்கது நினைக்கிறேன். அப்ப ஹிந்து மீனவர்கள் இருக்கிற இடத்தில் இந்துக்கள் தங்களுக்கான ஒரு கோயில் கட்ட வேண்டி இருக்கிறது என்றால் அதை ஒரு வனத்துறை இடிக்கிறது என்றால் வனத்துறையில் என்ன காழ்ப்பு அங்கே இருந்தது? அந்த கிறிஸ்தவர்களுக்கான என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து மதம் மாறினால் எனக்கு ஜாதியில் உயர்வு வந்துவிடுகிறது என்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். சாப்பாடு ஜிகாத்தி சாப்பாடு பிரியாணிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் கம்யூனிஸ்ட் நக்சல் அமைப்புகளிலிருந்து கொடுக்குறாங்க. அப்போ பேனர் மட்டும்தான் சிஜேபி. ஹியூமன் ரிசோர்ஸ் அவுட் சோர்ஸ்டு, ஃபண்டு அவுட் சோர்ஸ்டு, ஃபுட்டு அவுட் சோர்ஸ்டு. ஏன் ராகுல் காந்தி போய் நிற்க வேண்டியதானே? என் காங்கிரஸ்ல உள்ள எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் போய் நிற்க வேண்டியதானே? கம்யூனிஸ்ட்ல உள்ள தலைவர்கள் போய் நிற்க வேண்டியதானே? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். முதல்வர் ஜோசப் விஜய்க்கு எதிராக வன்முறை பேச்சு, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது. தனுஷ்கோடி இரட்டை தாளை முனீஸ்வரர் ஆலயத்தை இடித்த வனத்துறை, பக்தர்கள் கண்டனம். துறையூர் ஒப்பிலியாபுரத்தில் தலித் கிறிஸ்தவர் உடலை புதைக்க எதிர்ப்பு, 3 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திய நிர்வாகம். பாராளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற கரப்பான் கூட்டம், அடிச்சு விரட்டிய டெல்லி காவல்துறை. ஆபரேஷன் சிந்தூரில் தோல்வியடைந்த பாகிஸ்தானை தலையிட்டு காப்பாற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இம்ரான்கான் சகோதரி அதிர்ச்சி தகவல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக திமுகவுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் ஜோசப் விஜய் முதல்வரை ஒருமையில் பேசியதாகவும் வன்முறையை தூண்டுறது மாதிரி பேசியதற்காகவும் இன்று காலையில் கைது செய்யப்பட்டார். அவருடைய கைதை கண்டித்து அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இவங்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பார்ட்டி கேடர்ஸ் எல்லாம் முன்னால் நிறுத்தி கைது செய்வதை தடுப்பதற்கு பல முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனால் போலீஸ் வேன்லேயே அவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. இதை எதிர்த்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களுக்கு என்னைக்குமே நாகரீகமாக பேச தெரியும். காலங்காலமாக அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். சென்ற தடவை ஆட்சியில் இருக்கும்போது உதயநிதி பேசின சில பேச்சுக்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆர்.என். ரவி அவர்களை குறித்து ஆர்.என். ரவிய ஆளுநரை செருப்பால அடிப்பேன்னு பேசினது நிறைய யாரெல்லாமோ என்னெல்லாமோ பேசியிருக்காங்க. இப்போ அவர்கள் ஆளுங்கட்சியில் தாவேகா ஆட்சியில் இருக்கிறது, விஜய் ஆட்சியில் இருக்கிறார். விஜய் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அந்த முதல்வரை எப்படி நாகரீகமாக பேச வேண்டும் என்று இருக்கிறது. முதல்வர் என்ன சொல்றார்? முதல்வர் அப்பாவை தேடினார். உண்மைதான், நியாயம்தான். ஏன்னா அவர் தமிழகத்துக்கே நான் தான் அப்பா அப்படின்னு சொன்னதுனால அந்த அப்பாவை காணுமேன்னு தேடினார். அந்த வார்த்தையை சொல்லலைன்னா அவர் அப்பாவை தேடி இருக்க வேண்டாம். அவர் உதயநிதியினுடைய அப்பாவை சட்டமன்றத்தில் தேடவில்லை. தமிழகத்தின் அப்பா, தமிழகத்தின் அப்பா, தமிழகத்துக்கு அவராக சொல்லிக்கொண்ட அப்பாவை, அவராக சொல்லிக்கொண்ட அப்பாவை அப்பப்பா எங்க போனீங்கன்னு கேட்டார். இது தப்பு இல்லை. ஆனால் அதையே கண்டனம் பண்ணார்கள் நிறைய பேர். ஜோசப் விஜய் இன்னும் கொஞ்சம் நாகரிகமா இருக்கணும்னு. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் எப்படி நாகரிகமா இருக்கணும்? ஆனா இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ என்ன பேசுறாரு? அவனை எலும்ப முறித்து விடுவான். அவனான யார? முதல்வர் எலும்ப முறிச்சிரும் அப்படிங்கிறார். முதல்வர் என்ன சொன்னாரு? நான் பதில் சொன்னா
பதில கேட்காம ஓடி போயிடுறாங்க. சபாநாயகர் அவர்களே நீங்கள் கதையை சாத்துங்கள் என்று சொல்ல வேண்டியது அவசியம் வருகிறது. நான் உண்மையை தானே சொல்லியிருக்காரு, நீங்கள் ஓடி தானே போனீங்க. அப்போ ஒரு பப்ளிக் டொமைன்ல இருந்து கொண்டு முதல்வர் அவர்களை நீங்க நான் எலும்பை முறித்து விடுவேன் அப்படின்னு பேசினா அது வன்முறை பேச்சு தான், இதுல எந்த சந்தேகம் கிடையாது. சட்டமன்றத்துக்கு வெளியில பேசினால் உள்ள பேசினால் எங்க பேசினாலும் தப்பு தான். சட்டமன்றத்துக்குள்ள பேசினால்னா சட்டமன்றத்துக்கு வெளியே போடுவாங்க. சபாநாயகர் தண்டனை கொடுக்கலாம். சபாநாயகர் 1 வாரத்துக்கு வராத, 1 மாசத்துக்கு வராத சொல்லலாம். ஆனா வெளியில போய் நான் எலும்பு முறிச்சிருவேன் அப்படின்னு பேசுற ஒரு ஆள், அவர் போலீஸ் கைது செய்தால் என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். இதுக்கு கனிமொழியோ கீதா ஜீவனோ உதயநிதியோ ஸ்டாலினோ ஏன் எதிர்ப்பு தெரியும்? தன்னுடைய எம்எல்ஏயை கூப்பிட்டு நீ கொஞ்சம் நாகரீகமா பேசுன்னு இவங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க முடியல? அதெல்லாம் இங்க பிரச்சனை. ஏதோ இவங்க நினைத்தால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார். அனிதா ராதாகிருஷ்ணன் விஜயும் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை திரிஷாவையும் சம்மந்தப்படுத்தி பேசினார். எங்கே இந்த தைரியம் வருதுங்கிறேன். ஒரு முதல்வரை நீங்க தாவக்காவை ஆதரிங்க, ஆதரிக்காம போகுங்க, கருத்தியல் ரீதியாக எதிருங்க. நான் வேண்டாம் சொல்லலை. நான் கூட 2 நாளைக்கு முன்னால விஜயை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அரசியல் ரீதியாக அவர் மதத்தை பூட்டி வைக்காமல் வெளியில் உலா வந்தவர். நடிகர் என்ற முறையிலே அவர் அரசியலை மதத்தை பூட்டி வைத்தவர். திரைத்துறையில் அவர் விஜய், திரைத்துறைக்கு அப்பால் அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு கூட போட்டிருந்தார். இது ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவது. ஏன்னா அது ஒன்று அதுல மறுக்கலாம், மறுக்காம போகலாம், வேறும் இருக்கலாம். நீங்க என்னன்னாலும் பேசிட்டு போங்க. ஆனா ஒரு தனிநபரை, முதல்வரை நான் எலும்ப உடைப்பேன்னு பேசுறது, காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தது பாராட்டத்தக்கது நினைக்கிறேன். இதே போல பிரதமர் நரேந்திர மோடியும் இதுக்கு முன்னால பேசியிருக்காங்க. அப்ப ஆனா ஒரு பெரிய ஒரு லாங் ரோப் மத்திய அரசு கொடுத்துருச்சு, ஆனா விஜய் அப்படி இல்லை அப்படின்னு பல பேர் சமூக வலைதளங்களை பாராட்டுறாங்க. இல்ல, மத்திய அரசு லாங் ரோப் கொடுக்கலங்க. அன்னைக்கு ஆளும் கட்சியாக இருந்தது திமுக. இப்போ தாமோ அன்பரசன் பேசினார். கைது செய்ய வேண்டியது யாரு? திமுக அரசு. அதுக்காக சிபிஐ அதெல்லாம் கைது செய்ய முடியாது, என்போர்ஸ்மெண்ட் கைது செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் எடப்பாடி இருக்கும் போதே மோடியை எல்லாரும் மட்டமா பேசியிருக்கிறார்கள். எடப்பாடி அரசும் கைது செய்யலை, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. அதாவது இவர்களுக்கு மத்தியில் வேணா ஒண்ணு, மாநிலத்துல அதே திமுக மாநிலத்துல ஏதாவது திமுகவை பத்தி பேசினா கைது செய்திடும். ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம 36 பேரை அரெஸ்ட் பண்ணாங்களே பாஜக சம்பந்தம். சார், விஸ்வந்து வருஷத்தினுடைய சரவண கார்த்தி இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். சரவண கார்த்தி ஒரு முஸ்லிம் பேருள்ள ஒரு ஆள், அறநிலைத்துறை அதிகாரியாக இருக்கிறார். அவர் முஸ்லீம் என்று விமர்சனம் பண்ணுகிறார். ஏன்னா பேர்ல முஸ்லீம் பேர் இருக்கு. உடனே ராத்திரியோட ராத்திரியா சரணமா கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி ராத்திரி முழுக்க வேன்ல வச்சு எங்கேயும் இங்கேயும் இழுத்து தஞ்சாவூருக்கு கூட்டு போய் நடந்ததா இல்லையா? அதான் போட்டிருக்காரு. ஏங்க, நான் ஒண்ணுமே பேசாததுக்கு இந்த பாடுபடுத்தினீங்க. உங்க எம்எல்ஏ கைது செய்தா என்னங்க? உங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியான்னு சரவண கார்த்தி நீ கேட்டுக்கிற நியாயம் தானே? இந்த மாதிரி சரவண கார்த்தி இல்லை, எல்லாரும் சூர்யாவை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, சூர்யாவை நான் பார்த்து கொண்டு இருக்கேன். அதனால திமுக தான் செய்தது தனக்கு திருப்பி வருகிறது என்று புரிந்து கொண்டு தன்னை கோர்ஸ் கரெக்ட் பண்ணணுமே தவிர, விஜய் செய்தது, இந்த அரசாங்கம் செய்தது, இந்த கைது என்பது வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி யாரு பேசினாலும் உடனடியாக கைது செய்ய, அவங்க எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏயா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு முதல்வரையோ பிரதமரையோ நான் உடைச்சிருவேன் கொன்னுருவேன்னு பேசினா கைது செய்ய வேண்டியதான். அவங்களுக்கு என்ன சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடுக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு வெளியில பேசினாத்தான் சபாநாயகர் தண்டனை கொடுக்க முடியும்னு அல்ல, இதுக்கே சபாநாயகர் தண்டனை கொடுக்க முடியும். அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆகும். அடுத்த செய்தி உங்க மாவட்டத்தை சார்ந்ததான். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகில் இருக்கக்கூடிய இரட்டை தாழை முனீஸ்வரர் ஆலயம். இங்கே ஒரு கூரைக்கோட்டாயில் 100 வருஷமாக கூட அந்த கோயில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கட்டடம் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வனப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் இடிச்சிருக்காங்க. இது அந்த பக்தர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு அம்மன் கோயிலுக்கு இதே போல்
ஒரு அச்சுறுத்தல் வந்தபோது இந்து முன்னணி சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனாங்க. இப்போ இதே போல் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? வனத்துறை எப்போ வந்தது சார்? கேள்வி, வனத்துறை எப்போ வந்தது? எனக்கு வருஷம் தெரியல. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால ஏதாவது இந்த மக்கள் எத்தனை ஆண்டுகளமாக அங்கு இருக்கிறார்? இந்த கோயிலே 100 ஆண்டுக்கு மேல ஒரு இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு நடக்கிறது என்றால் வனத்துறை அதை மதிக்கணுமா வேண்டாமா? சரி, அங்க கோயில் கட்டணும்னு உடனே யாரு அனுமதி கொடுக்குறது? அறநிலைத்துறைக்கும் வனத்துறைக்கும் டிஸ்பியூட் நடந்திருக்கு. டிஸ்பியூட் நடந்து செட்டில் ஆயிருக்கு. அறநிலைத்துறை இப்போ 2 துறை தானே, மக்கள் இல்லை. அறநிலைத்துறை தான் இந்த கோயிலை உருவாக்குது. பாலாலயமே ராமநாத சுவாமி கோயிலேருந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அறநிலைத்துறையினுடைய அனுமதியோடு தான் இது நடந்திருக்கு. அரசாங்கத்துல 2 துறைங்கிறது, இன்னொரு துறை மீது ஒரு துறை நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும்? இது முதல் கேள்வி. 2வது, எது இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒரு கட்டடமோ ஏதோ, அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அது வனத்துறையினுடைய எல்லைக்குள் இருந்தாலும் கூட வனத்துறை தானாக போய் ஒரு கட்டடத்தை இடிக்க முடியாது. ஆகவே இடித்த அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அவங்க எய்தர் தே பி சஸ்பெண்டட் ஆர் டிஸ்மிஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர். இந்த விஷயம் வரணும். ஏன்னா அந்த பகுதியில மதமாற்ற பகுதி அந்த இடத்துல நடக்கிறது. நீங்க ஹிந்து மீனவர்கள் இருக்கிற பகுதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி, கிறிஸ்தவ மீனவர்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி. நீங்க கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துல பெரும்பான்மை பாம்பன் மண்டபம் பக்கம்தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மற்ற எல்லாம் ஹிந்து மீனவர்கள் தான். ராமேஸ்வரத்துல இருக்கிற, தனுஷ்கோடியில் இருக்கிற மீனவர்கள் பெரும்பாலும் ஹிந்து மீனவர்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கம் பாம்பன் மண்டபம் வந்தா கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த பக்கம் தேவிப்பட்டினம் அப்படி போக ஆரம்பிச்சிங்கன்னா ஹிந்து மீனவர்கள் தான் இருக்கிறாங்க. ஃபினான்ஸ் பண்ற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நாகப்பட்டினம் எல்லாம் வந்தா முழுக்க முழுக்க ஹிந்து மீனவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப ஹிந்து மீனவர்கள் இருக்கிற இடத்தில் ஹிந்துக்கள் தங்களுக்கான ஒரு கோயில் கட்ட வேண்டி இருக்கிறது என்றால், அதை ஒரு வனத்துறை இடிக்கிறது என்றால், வனத்துறையில் என்ன காழ்ப்பு அங்கே இருந்தது யார்? இதுதான் என் கேள்வி. ஏன்னா அங்க இருக்கிற இதை வெறுமன 2 துறைகளுக்கு இடையே உள்ள ஒரு இதாக பார்க்காம உள்ள ரிலிஜியஸ் மிஸ்கிரீடியன்ட் எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இதை பத்தி ஒரு ஆய்வு அந்த மாவட்ட தலைவர், ராமநாதபுரம் மாவட்ட தலைவர், ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும். வனத்துறையை அந்த இடத்துல அவருடைய இது என்ன, ஏன் அவங்க ரெவன்யூட்ட ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் கலெக்டரேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் அவங்களாகவே நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படிலாம் கேட்டு அந்த வனத்துறை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹிந்துக்கள் ஏதோ இதை 2 துறைக்கு இடையில நடந்ததாக பார்க்காமல், இது ஏதோ ஒரு மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று பார்க்காமல், ஹிந்துக்கள் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதுக்கு நியாயம் கேட்க வேண்டும். இதுதான் நடக்கணும் நான் விரும்புறேன். பார்க்கலாம். ஜாதியற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது கிறிஸ்துவ மதம் அப்படின்லாம் சொல்லி தான் பல மதமாற்றங்கள் நடக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் துறையூர் உப்பிலியாபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே கோட்டப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ரிட்டையர்டு ஒரு வாத்தியார் இருந்திருக்கார். அவர் ஒரு தலித் கிறிஸ்தவர் தான் சொல்லணும். தலித் சமூகத்திலேருந்து ஆயிட்டார். அது என்ன தலித் கிறிஸ்தவர்னு நமக்கு தெரியல. ஆனாலும் நம்ம புரிதலுக்காக அதை சொல்கிறேன். தலித் கிறிஸ்தவர். அவர் 74 வயசு. அவர் இறந்து போகிறாரு. அவருடைய உடம்பை நல்லடக்கம் சிமெட்ரியில் பண்ணுறவங்கிறப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சார்ந்த மதத்தையிலேயே அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க.
3 நாட்கள் அவர் வீட்டிலேயே அந்த பாடி இருக்குது, புதைக்க முடியாமல். ஆனால் போலீஸ்காரர்கள் மற்ற அந்த துறை நிர்வாகம் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 5 பேரோட பேசுறது, 10 பேரோட பேசுறது, இப்படின்னு 3 நாளாக பேச்சுவார்த்தையே நடத்திட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பெரிய அளவு பேசல, லோக்கல் சேனல்லையும் பத்திரிகைகள்லையும் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? கொரோனா நேரத்தில் சென்னையில் ஒரு நரம்பியல் மருத்துவர் சைமன் ஹெர்குலிஸ் இறந்து போனார். அவருக்கு கிறிஸ்தவர்கள் கல்லறை தோட்டத்தில் இடம் கொடுத்தார்களா? நம்ம அந்த பகுதியை சார்ந்து அங்கதான் பாஸ்டரா இருக்கிற பாஸ்டர் போல வேலை செய்திருக்கார் நம்ம சபாநாயகரே. கீழ்ப்பாக்கம் தான் அவருக்கு இடம் கொடுக்கறதுன்னு பெரிய கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் வரக்கூடாது, இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காததுக்கு எத்தனை காரணம் சொன்னார்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இந்துக்கள் புதைக்கிற இடத்துல அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போய், நான் என்ன சொல்கிறேன், இது வந்து கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. கிறிஸ்தவத்துக்குள்ளே போன உடனே தலித்துகள் எல்லாம் வந்து தங்கள் ஜாதியிலிருந்து உயர்ந்து விட்டார்கள் என்ற நம்பிக்கை வந்தாலோ, கிறிஸ்தவத்துக்கு போட்டால் நம்ம வந்து உயர்ந்துட்டோம், நம்ம இனிமே தலித்தில்லை என்று சமுதாயம் கருதிவிடும் என்று நினைத்து கிறிஸ்தவத்துக்கு மாறினாலோ அவர்களுக்கு நீதி இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய, ஏன்னா ஸ்ரீ டிவியை இந்துக்கள் எவ்வளவு தூரம் பார்க்கிறார்களோ அவ்வளவு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பார்க்கிறார்கள். அவர்கள் தான் அதிகமாக பார்க்கிறார்கள். கமெண்ட பார்த்தா தெரியும் யார் யார் எப்படி எப்படி திட்டுறான்னு தெரியும். ஆகையினால அந்த கிறிஸ்தவர்களுக்கான என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து மதம் மாறினால் எனக்கு ஜாதியில் உயர்வு வந்து விடுகிறது என்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ளாதீர்கள். இது முதல் விஷயம். 2வது, நாம் அதே தான் சொல்றோம், கிறிஸ்தவத்துக்குள் ஜாதி இருக்கிறது சார். ஒரு சுவர் போட்டு இது தலித்துக்கு இது தலித்துக்கு இல்லை, இது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இருந்ததா இல்லையா? ஒரே சர்ச்சில் ஒரு சுவரை போட்டு அதையும் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கோம். அதனால இந்த குறிப்பிட்ட ஊர்ல இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் பாருங்க, ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு, 700 சொச்சம் குடும்பம், 74 பேர், அதுல 70 கிறிஸ்தவர்களா? தலித்து கிறிஸ்தவர் என்றார். எனக்கு என்ன, நான் கிறிஸ்தவத்துல தலித்து கிறிஸ்தவர் என்று ஒரு பிரிவு இருக்கிறதா? இந்த கேள்விக்கு அவங்க இல்லை, தலித்து கிறிஸ்தவ சர்ச் என்று ஒன்று இருக்கிறதா, தலித்து கிறிஸ்தவ செமெட்ரி என்று ஒன்று இருக்கிறதா? இல்லைன்னு சொல்லும் போது அவருக்கு அந்த செமெட்ரியில் இடம் கொடுக்கணுமா இல்லையா? அது 3 நாள் ஒரு செத்த பணத்தை புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், கர்த்தரும் கிறிஸ்து இயேசுவும் இவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்? அப்ப எனக்கு இதுல என்னன்னா, இப்ப மேல் பாதியில பொன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு கோயிலில் விடலை அப்படின்னு சொன்னோன்னு, தரிசனம் பண்ணுறதுக்கு விடலை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. எல்லாரும் ட்விட்டரில் இது நம்ம 21ஆவது நூற்றாண்டில் இருக்கிறோமா அப்படி இப்படின்லாம் உட்காந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆனால் இங்கே 3 நாட்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களே. இது இங்கே மற்ற இடத்துல இதே மாதிரி நடந்தால் இவங்க சும்மா இருப்பாங்களா என்னன்னு கேட்குறேன் சார். 3 நாள் கிறிஸ்தவ பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் பப்ளிக் டொமைனுக்கு வராமல் மறைத்ததில் காவல்துறைக்கும் பங்கு இருக்கிறது, மீடியாவுக்கும் பங்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மேல்பாதையில நீங்க ஒரு கோயிலை இழுத்து முடியும், பெரிய கேஸ் வரைக்கும் போச்சு. இப்போ யாரு இடம் கொடுக்க மாட்டோம், ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் இருந்தா இடம் கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்லணும். சர்ச்சுக்கு இவருக்கு தசமபாகம் கொடுத்துட்டு இருப்பார். யார் அந்த கல்லறையில் யாரை புதைக்காதுன்னு அந்த அமைப்பு தான் முடிவு பண்ணுது. அப்ப அந்த அமைப்பினுடைய சர்ச்சு எது என்று பார்த்து அந்த சர்ச்சை மூடக்கூடிய தைரியம் நம்மளுடைய காவல்துறைக்கு இருக்கிறது. அதைத்தான் நீங்க கேட்க வந்தீங்க. கோயில் எழுத்து போடுறப்ப இது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். உங்க கேள்வி அதானே, அதே கேள்வியை நம்ம காவல்துறையிட்ட கேட்டுருவோம். அதனால நீங்க கோயில்ல மேல் பாதியை மூட முடியுமானாலும் இந்த சர்ச்சை மூடணும்ல. ஏன்னா இது ஜாதியினால தானே வந்திருக்கிறது. அங்கேயாவது தரிசனம்ங்கிறது கூட நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், இந்து சமுதாயத்தில் இருக்கிற ஒரே ஒரு
எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் நான் கடவுளை நேரா தரிசனம் பண்றேங்கிறது. நீங்க வந்து யாரையும் கடவுளை பார்க்க முடியாது, கண்ணை மூடிட்டு தான் தரிசனம் பண்ணணும். கண்ணை மூடி தியானம் பண்ணி பண்ணணும். கண்ணை திறந்துட்டு, அதுக்காக தான் அதுக்கு பேர் தரிசனம்னு வச்சிருக்கேன். தரிசனம்ங்கிற வார்த்தை கிறிஸ்தவத்துல கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. அதையே நீ தடை பண்ணுகிறாய் என்றால், ஒரு சமுதாயத்துக்கு தடை செய்கிறாய், ஒரு சமுதாயத்தை அனுமதிக்கிறாய் என்றால் அது தரிசனம். பார்த்துப்பான், அவன் எங்கனாலும் பார்த்துப்பான். இந்த கோயில் இல்லைன்னா இன்னொரு கோயில், அதை அவன் பார்த்துப்பான். ஆனால் பணத்துக்கு இடம் கொடுக்குறீங்க, நீங்க எப்படி இவங்களை தண்டிக்க போறீங்க? அதனால இது சம்பந்தமாக சட்டம் வரணும். அதாவது இறந்த பிணத்தை புதைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய உரிமை எந்த சமுதாயத்தையும் யாருக்கும் இருக்கக்கூடாது. இது முதல்ல நமக்கு, அதாவது ஒரு இடத்துல இருக்கு, சில இடத்துல பிரச்சனை வருகிறது, வேற வேற இருக்கிறாங்க. ஹிந்து சமுதாயத்துல நிறைய ஜாதி வேறுபாடு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிமெட்ரி இருக்கு, மாறாது. எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்பியூட் வந்தா அந்த டிஸ்பியூட் உடனே யாரையும் அந்த பிணத்தை 3 நாள் 2 நாள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. திருப்பி திருப்பி இது கிறிஸ்தவத்துல தாங்க வருது. கொரோனால அவருக்கு வந்தது. அதே மாதிரி விருகம்பாக்கத்துல ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு கத்துனாங்களே, அது நாம சிடிவில பேசியிருக்கோம் நாம. அதனால கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு சீர்திருத்த மதம், அங்க வந்து எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டாம். அதை பார்த்து இந்த திருமாவளவன் சொல்றாரு, இந்த கட்சி சொல்லுது, அந்த கட்சி சொல்லுதுன்னு யாரும் மதம் மாறக்கூடாது என்பதற்கு இது ஒரு பாடம். அரசாங்கத்துக்கு கிறிஸ்தவம் என்றால் அது சீர்திருத்தம் என்று இல்லாமல் அவர்களெல்லாம் சும்மா மதிச்சுட்டு அந்த பாதிரிட்டெல்லாம் பேசுறதுக்கு பதிலாக, ஒரு ஹிந்து இருந்தால் இதுல என்ன கடுமை காட்டுவீர்களோ அந்த கடுமையை காட்டி இதை நிறைவேற்றிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுலேருந்தாவது அரசாங்கம் ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நின்று வேண்டும். 4வது செய்தி பார்த்தீங்கன்னா, டெல்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் அவர் வந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்தார். ஏன்னா இந்த கரப்பானுக்கு யாருமே பெரிய அளவு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஒரு தளம் இருக்குது, நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு சீன் போடலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே லடாக்கில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போய் கடைசியில் பாஜகவுடைய அலுவலகம் கொளுத்தப்பட்டதுங்கிறத ஒரு விஷயம்லாம் இருந்தது. கைது செய்யப்பட்டார். இப்போ அதுலேருந்து தன்னை இன்னும் பெரிய போராளியாக காட்டணுன்னு இங்கே வந்து உண்ணாவிரதம். அவருடைய பார்த்திங்கன்னா அண்ணா ஹசாரே என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரியெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் உடம்பு நலிவிட்டுருக்கு, அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இளைஞர்கள், அது இன்றைக்கி பார்லிமெண்ட்டு முதல் கூட்டத்தொடரில் முதல் நாள் இன்றைக்கி எல்லா அந்த உதிரி கட்சிகளில் அவங்களுடைய ஆட்கள், ஏஏபியோடைய ஆட்கள், சமாஜ்வாதி கட்சியுடைய அவங்க வந்து திரட்டிக்கிட்டு வந்தது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு கூட்டமாக இளைஞர்கள் வந்து பாராளுமன்றத்தையே நாங்கள் அடித்து தூக்க போகிறோம், அதை முற்றுகையிட போகிறோங்கிறது மாதிரி வந்தாங்க. இப்போ வரைக்கும் காவல்துறை அவங்களை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இந்த செய்தியில் நிறைய உட்செய்திகள் இருக்கு. முதல்ல இந்த போராட்டம், இந்த கரப்பாம்பூச்சி கட்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி, இந்த கட்சி எங்க இருக்கு, எப்ப இருந்தது, எப்ப உருவாச்சு? ஒரு ஜட்ஜு நம்ம சூரியகாந்த் சொன்னவொன்னே உருவான கட்சி. இதுக்கு முன்னால இந்தியாவுக்காக, இந்திய நலனுக்காக ஏதாவது குரல் கொடுத்திருக்கதா? ஏதாவது களத்துல சேவை செய்து இருக்கிறதா? இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்த எலெக்ஷன்ல நின்று இருக்கா? எலெக்ஷன் ஒரு 5-10 கார்பரேட்ஸ் கொண்டு வந்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இந்த கட்சிக்கு கட்சி என்ற அமைப்பே இல்லை. அப்படி இன்ஸ்டால போட்டாங்க, அப்படி உறுப்பினர்களை சேர்த்தாங்க. யாரோ ஒரு தலைவர் இருக்கிறார், செயல் தலைவர் இருக்கிறார். இதை தவிர இந்த கட்சிக்கு என்று அமைப்பு இல்லை. அப்படின்னா அப்ப யார் அமைப்பு அப்படின்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபண்ட்ஸ் எவாஞ்சலிஸ்ட் ஃபண்ட்ஸ் சோராஸ் கொடுக்கிறார், கிறிஸ்தவத்திலிருந்து வாங்குறார். சாப்பாடு ஜிகாத்தி சாப்பாடு, பிரியாணிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறார். ஹியூமன் ரிசோர்ஸ்
கம்யூனிஸ்ட் நக்சல் அமைப்புகள்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்போ பேனர் மட்டும்தான் சிஜேபி. ஹியூமன் ரிசோர்ஸ் அவுட் சோர்ஸ்டு, ஃபண்டு அவுட் சோர்ஸ்டு, ஃபுட்டு அவுட் சோர்ஸ்டு. அவுட் சோர்ஸ்ட ஸ்கெட்ச் பண்ணி எப்படி ஒரு போராட்டம் நடத்த முடியும்? அந்த இடத்துல சாப்பாடுன்னு ஒண்ணு இல்லைன்னா ஆளே வந்திருக்க மாட்டாங்க. உண்ணாவிரதத்துல ஒரு 3-4 பேர் இருக்கிறான். ஆனா வேற யாரும் உண்ணாவிரதம் இல்லை. இவர் சோனம் வான்சுக் உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட 2 பேர் இருக்கிறான்னு சொல்றாங்க தவிர, ஆனால் சோனம் வான்சுக்கு நியாயமாக இருந்தாரா என்பது என்ன சொல்றாங்கன்னா, சில நேரத்துல அந்த சர்வேலன்ஸ் கேமராவை மறைச்சிட்டு ஷாமியானா அப்படி தூக்கி விடுறாங்க. அந்த நேரத்துல அவர் சாப்பிடுறார், ஏதோ சின்னதா சாப்பிட்டுக்கிறார், உயிரை வைப்பதற்காக ஏதோ 1000 குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால நாமளும் அவர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் பாதிக்கப்படலைன்னு டாக்டர் சொல்றாரு. 20 நாள் உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் பேராமீட்டர்ஸ் எதுவும் பாதிக்கவில்லை என்று சொல்லுகிறார்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையே நாம பார்க்கணும். நேற்று ஈவினிங் அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, யாராவது மீட் பண்ணி பேசிட்டா போதும் அவர் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க தயாரா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள அவர்களுக்குள்ளே உடன்பாடு இருந்து, டெல்லி போலீஸ் என்ன சொல்லுது, நாங்க தானா போகல, அவர் விருப்பம் இல்லாமல் நாங்கள் அவரை தூக்கி கொண்டு வரவில்லை, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் தூக்கி கொண்டு வரவில்லைன்ட்டாங்க. ஒப்புதல் இது முதல். 2வது, இந்த ஆபரேஷன் அப்படி தூக்கிட்டு வந்தாங்கல்ல, எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா, காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 வரைக்கும் நடந்திருக்கு, 3.5 மணி நேரம். ஆனால் அந்த ஆபரேட்டிவ் பார்ட் தூக்கிட்டு வர்றதுங்கிறது வெறும் 30 செகண்ட்ஸ்ல நடக்குது. 1/2 நிமிஷம் டக்குன்னு வெள்ளை தரைய போட்டாங்க, ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்துல 1/2 நிமிஷத்துல ஒரு ஆளை தூக்கிட்டு வரணும்னா, காலையில அந்த இடத்துல இருந்ததுல 50 பேர் கிடையாது. நான் என்னுடைய முகநூல்ல 50 பேர் அப்படின்னு எழுதியிருந்தேன். டெல்லியில அந்த பகுதியில இருந்த ஒரு நபர் எனக்கு பதில் போடுறாங்க, 50 பேர்ல மொத்தம் 10 பேர், அவ்வளவுதான். அப்ப இது என்ன ஆர்ப்பாட்டம் என்று நமக்கு தெரியவில்லை. சாப்பாடு போட்டதுனால அந்த சாப்பாட்டு நேரத்துல காலையிலன்னு 100 பேர் இருப்பாங்க, மத்தியானம் 250 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க, நைட்ல 250 பேர் இருப்பாங்களாம். மொத்தம் இந்த 250, 200, 300 கிட்ட ஒரு நாளைக்கு 500 சாப்பாடு போயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதிகபட்சம் ஈவினிங்ல 250 பேர் இருந்திருக்காங்க. இவ்வளவுதான் சார். 140 கோடியில ஒரு 250 பேர் இருந்து கொண்டு செய்த ஒரு ஆர்ப்பாட்டம் இது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஏதோ நீட்டை சீர்திருத்த போறோம், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். சரி, கோஷம் என்னெல்லாம் இருந்தது? காஷ்மீருக்கு 370 திருப்பி கொண்டு வா, இது ஒரு கோஷம். ஆசாத்தி ஆசாத்தி, நீங்க இந்த படம் பார்த்தீங்கல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ், அதே கோஷம் மீண்டும் இங்கே வந்தது. பிராமணர்களுக்கு எதிரான கோஷம், பிராமணர்களுக்கு எதிரான ஒரு கோஷம் அங்க வந்திருக்கு. மோடிக்கு எதிரான கோஷம் வந்திருக்கிறது. ஒவ்வொன்னா பார்த்தா நீங்க இந்த பேட்டர்னை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னா, குஜராத்ல மோடி ஆட்சி செய்த டைம்ல ஒரு போராட்டம் கூட காங்கிரஸ் கட்சி நடத்தது. எதிர்கட்சி எது? காங்கிரஸ். அப்போ போராட்டம் நடத்தினது யாரு? யாரோ ஒரு என்ஜிஓ. சீதா சித்தல்வால் ஒரு போராட்டம், மேதா பட்கர் ஒரு போராட்டம்னா யாராவது ஒரு என்ஜிஓ தான் போராடுவாங்க. ஒரு போராட்டம் கூட காங்கிரஸ் கட்சி நடத்த. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சிஏஏ போராட்டம் எந்த கட்சி நடத்தினது? கட்சி நடத்தல, ஒரு அமைப்பு. ஃபார்மர்களுக்கு எதிரான போராட்டம் அரசியல் கட்சியா நடத்தினது? அரசியல் கட்சி நடத்தல. சிஜேபி அரசியல் கட்சி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அதுக்கு ஒரு சிம்பிள் கூட கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி எதுவும் நடக்கல, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ நடத்தல. அப்போ இவங்க வேலையே என்னன்னா, ஏன் மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் இதை நடத்துதல்னா, அவர்களுக்கு
நாளைக்கு ஆட்சி வந்தால் நாமும் இதே கொள்கையைத்தான் பின்பற்ற வேண்டியிருக்கும்னு தெரியும் சார். அக்ரிகல்ச்சர் லாவே காங்கிரஸ் சொன்ன லா தானே சார் வந்தது. சிஏஏக்கு பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் பேசியிருக்குல்ல. ஆகையினால என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தரை தூண்டிவிட்டு இந்த இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி தூண்டிவிட்டு நேபாளில் நடந்த மாதிரி நடக்கணும், சிலான்ல நடந்த மாதிரி நடக்கும், பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி நடக்கணும், தூண்டிவிட்டு இந்த அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருக்கிறது. இதை இந்த இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அங்க ரோட்ல போய் நிற்கிறாங்கல்ல, அந்த இளைஞர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ராகுல் காந்தி போய் நிற்க வேண்டியதானே? ஏன் காங்கிரஸ்ல உள்ள எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் போய் நிற்க வேண்டியதானே? கம்யூனிஸ்ட்ல உள்ள தலைவர்கள் போய் நிற்க வேண்டியதானே? ஏன் போய் ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு பேசிட்டு ஏன் வெளியில வரணும்? ஆகையினால இது திட்டமிட்ட, அதாவது அதுல 2 உயிர் விழுந்தா இவங்க திருப்பி கத்துவாங்க பார்லிமெண்ட். அப்போ இந்த பேட்டர்ன் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சொன்னது நான் அவுட் சோர்ஸ்டுங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். 2வது என்ன சொல்லியிருக்கேன், இந்த பேட்டர்ன் என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 3வதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க, இதை அப்பதே நிறுத்தியிருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு நாள்? அதாவது இந்த அரசாங்கங்க தன்னுடைய பலத்தை நிரூபித்து விட்டு அவர்களுடைய பலவீனத்தை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க நின்ன உடனே பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா அவர்கள் பணவானாகவும் அரசாங்கம் பலவீன அரசாங்கமாகவும் பார்க்கப்படும். ஆகையினால அவங்கள ஓட விட்டு போய் அப்படித்தான் சிஏஏ போராட்டம், அப்படித்தான் ஃபார்மர்ஸ் போராட்டம், எல்லாத்தையுமே வருஷ கணக்கில் நடந்து கடைசியில் நடக்கலங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இப்ப ஓட விட்டதுனாலதான் தெரிஞ்சது 50 பேர் கூட இல்லை, 10 பேர் கூட இல்லை. 30 செகண்ட்ல அவங்க தலைவரை தூக்க முடியும். 30 செகண்ட்ல தூக்க முடியும்னா இவங்களை தூக்கத்துக்கு இந்த அபிஜித் தீப்தி உண்ணாவிரதம்னு அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கே அதுக்குள்ள நேத்து உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ணா இன்னைக்கு உண்ணாவிரத கை விட்டாச்சு. எனக்கு நம்ம அவங்களுக்கு அவங்கள சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் வாடகை விட்டாரெலாம் பேட்டி கொடுக்குறாரு. நைட் ஆனால் ஃபுல்லாக பீர் பாட்டில் தான் அவங்க ரூமில் இருந்தது அப்படின்னு அவர். சார் அவருக்கு 8 கிலோ வெயிட் கூட்டிட்டுங்கிறா சார், டெய்லி பீர் அடிச்சு. ஆனால் சோனம் வாங்ஸுக்கு 8 கிலோ வெயிட் குறைஞ்சி போச்சு சார். இங்கே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சார், அப்படிதான் மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் பாருங்க, இது எனக்கு யாரை ஞாபகப்படுத்துறதுன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஒருத்தர் பீச்சில் இருந்தார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு 6 மணி நேரம். அந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து அவரும் நான் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டால் உண்ணாவிரதத்தை விட தயார் விட்டுட்டாரு. உண்ணாவிரதத்தை அவர் கைவிட்டாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜந்தர் மந்தர்லேருந்து அவங்க கிளம்பியாச்சு. கிளம்பின ஜந்தர் மந்தர் சீல்டு. இப்போ அவங்க அங்கே திரும்பி போக முடியாது. எல்லாரும் கிளம்பி மார்ச்னா வர ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க போனோம் தெருவில் நிற்கணும், இல்லை பார்லிமெண்ட் ஹவுஸ்ல போய் உட்காரணும். பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு முன்னால போய் எத்தனை நாள் உட்காருவீங்க? எங்களுக்கு ஏற்கனவே நம்ம அவுது போட்டு ஒருத்தர் உட்கார்ந்தார்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு, விவசாய போராட்டம்னு சொல்லி அப்படி வேணா எத்தனை நாள் உட்காருவீங்க? எத்தனை இளைஞர்கள் அப்படி உட்காருவாங்க? நீ மார்ச்சுக்கு கூப்பிட்டுருக்க, அவன் போயிருக்கான். இன்னைக்கு பார்லிமெண்ட் முடிஞ்சு எல்லா தலைவர்களும் கலந்து போயாச்சுன்னா நீங்க கலைஞ்சு போகணும். போகவில்லை என்றால் எத்தனை பேர் அங்க உட்காருவீங்க? இந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் 20,000 பேராவது வரணும்னு அழைப்பு கொடுத்தாங்க. அப்பத்தான் நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அழுதாங்க. ஆக்சுவலா யாருமே இல்லை. என்ன நாடு, 3 Idiots பார்த்தவர்கள் எத்தனை பேர், அது ஹவுஸ்ஃபுல்லா போச்சு. ஆனா இங்க சாக கலக்கும் போது அதை பத்தி நீ பார்க்கல அப்படின்னா அமீர்கான் அங்கேருந்து கூப்பிட்டு 3 Idiotsல நான் ஒன்றும் சோனம் வாங்க அதை பத்தி படம் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டார். அது ஒரு பக்கப்பட்டு 2000 பேர் கூட இல்லை. டெல்லி போலீஸினுடைய கணக்கு 1500 பேர். 1500 பேரை டெல்லி போலீஸால ஹேண்டில் பண்ண முடியாதா இன்னைக்கு? அதாவது இவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இந்த போராட்டத்தை அரசாங்கம் செம்மையாகத்தான் கையாண்டு இருக்கிறத நம்புறேன். இப்போ அவங்க இந்த செய்தி வர்ற வரைக்கும் அவர்கள் கலைந்து செல்லும் மோடல இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு டீசென்ட் வித்ட்ராயல் எப்படி என்பதை அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு டீசென்ட் எக்ஸிட்டை இந்த அரசாங்கம் கொடுத்து விட்டால் அதுக்கான முற்றுப்புள்ளி வந்துவிடும். இனிமே இவர்கள் யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டார்கள் என்பதற்கு
நல்ல ஒரு ஹேண்டலிங் அரசு பண்ணியிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இனிமே வர மாட்டாங்க, வரவும் கூடாது. எலெக்டட் கவர்மெண்டை நீங்கள் நான் செத்துருவேன் அவன் செத்துருவான் ஒன்று மிரட்டுவதும், நான் சொல்றத நீங்க கேட்டே ஆகணும் என்று மிரட்டுவதும், இதை விட ஆனார்கி கிடையாது, இதை விட சர்வாதிகாரம் கிடையாது. இது தேர்தல் அரசியல்ல தேர்தலில் நின்று ஜெயித்து காட்டுங்கள். இல்லை என்றால் இத மாதிரி போராட்டத்தை அரசு முடக்கும் போது நாம் அரசோடு தான் இருக்க வேண்டும், இருக்கிறோம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ஒரு ஜெயிலில் இருக்காரு. அவருடைய சகோதரி நூரி நியாசி அப்படிங்கிறவங்க ஒரு புதிய செய்தியை, ஒரு ரெவலேஷனை பண்ணியிருக்காங்க மீடியாக்களில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மட்டும் இல்லைன்னா பாகிஸ்தான் கதி அதோ கதி தான் அப்படின்னு. என்ன கதி அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பாகிஸ்தானை அடித்து துவைச்சிருச்சு. அவங்க தோல்வி முகத்தில் இருந்தாங்க. கெஞ்சி கூத்தாடி இது பண்ணப்போ ட்ரம்ப் வந்து காப்பாற்றி இனிமேல் அவங்கள அடிக்காதப்பாங்கிறது மாதிரி சொல்லி காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அந்த நேரத்தில் என்ன பேசுனாங்க, எத்தனை விமானங்கள், அந்த விஷயங்கள் பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க இந்த பேட்டி, அவருடைய நூரி நியாசியுடைய பேட்டியை எப்படி பார்க்குறீங்க? ராஜேஷ், யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. 14 இடத்துல வித்தின் 24 hours அடிச்சு நொறுக்கின இராணுவம் இந்திய இராணுவம். குறிப்பாக பாகிஸ்தான் எங்கே தன்னுடைய அணு ஆயுதத்தை பதுக்கி வைத்திரோ பாகிஸ்தான்ல அந்த கிரானா ஹில்ஸை ரவுண்ட் அப் பண்ணி அடிச்சுட்டாங்க. நுழைவாயில் வரைக்கும் போய் அடிச்சாச்சு. வரைக்கும் அடிச்சுட்டாங்க. இவர் முனிர், அசீம் முனிர் பதறி போய் ட்ரம்ப் காலில் விடுறாரு. நீங்க உங்களை விட்டா எனக்கு வாய்ப்பே இல்லை என்று ட்ரம்ப் பேசுகிறார். மோடி போனே எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸ் பேசி அங்க இங்கே பேசி கடைசியில துபாயிலிருந்து தான் வந்து மோடிகிட்ட பேசப்பட்டதுங்கிறது எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அது அந்த நேரத்துல நாம் அது சம்பந்தமான இராணுவத்தினுடைய அறிக்கையும் மற்ற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அறிக்கையும் நாம பார்த்திருக்கோம். ட்ரம்ப் நான் தான் இதை நிறுத்தினேன், நான் தான் இதை நிறுத்தினேன் சொல்லும் போது இப்ப அது உண்மையா இருக்குது. அவர் தான் நிறுத்தி இருக்கிறாரு. பாகிஸ்தானை காப்பாத்தி இருக்கிறார். நிறுத்தினது பாகிஸ்தான் வேண்டுகோள் வந்து நாம் நிறுத்தி இருக்கிறோம். இந்தியாட்ட கெஞ்சி பாகிஸ்தானுக்காக இந்தியாட்ட கெஞ்சிருக்காரு, நிறுத்திருக்காரு. அதுதானே பிரச்சனை. அந்த சிடிஎஸ் எப்படி கூப்பிட்டாங்கிறதான் பிரச்சனை. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய அறிவிப்புல அவங்க சிடிஎஸ் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. ஆனால் இங்க உள்ளவர்கள் மறுத்து கொண்டே இருந்தார்களே தவிர அதுக்கான இந்தியா ஜெயிச்சிடுதுங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறது. ஆனால் மீண்டும் 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 பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக தோல்வி என்பதை அவர்களே பேசியிருக்கிறார்கள். பாகிஸ்தான்ல இவர் மட்டும், இம்ரானுடைய சகோதரி இல்லை, எல்லா தலைவர்களும் இதை வேற வேற காலகட்டத்தில் ஒப்புக்கொண்டே வந்திருக்கிறாங்க. இது ஒரு புது நியூஸ் கிடையாது. ஆகவே நமக்கு என்னன்னா, நம்மளுடைய இராணுவம் எப்படி அடித்தது, எப்படி நின்று அப்படிங்கிறது. சும்மா உனக்கு என்ன போச்சு எனக்கு எது போச்சு. ராகுல் காந்தி அந்த நேரத்தில் சொன்னாரு, எத்தனை நம்மளுடைய விமானங்கள், இது ஏன் உங்களுக்கு கணக்கு சொல்லுங்க கேட்கிறேன். அவனுக்கு எத்தனை போச்சுன்னு தான் நீ கேட்கணும். இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், நீ அவனுக்கு எத்தனை போச்சுன்னு கேளு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாட்டினுடைய இராணுவத்தை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேச வேண்டிய அவசியமே என்ன இருக்கிறது. அதனால மீண்டும் இப்ப பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு தெரியல சார். இருக்கா இல்லையா, ஏதோ பொருளாதாரத்துல வந்திருக்கு. இப்போ பல்கிஸ்தான் தன்னை சுதந்திர நாடாக அறிவித்ததாக செய்தி வந்திருக்கு. ஏத்துக்கங்கன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு சொல்றாங்க. இப்ப அங்க வந்து பாகிஸ்தானுடைய நிர்வாகமே இல்லை. பாகிஸ்தானுடைய அத்தனை நிர்வாகிகளையும் அடித்து விரட்டி விட்டார்கள் என்ற செய்தி. தனி நாணயமே கூட. ஆனா உலகத்துல இது பெருசாக பேசப்படவில்லை, நடந்து முடிந்து விட்டது. அதே மாதிரி அவன் ஆசாத் காஷ்மீர்னு சொல்லி கொண்டிருந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர், அங்கேயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கேயும் பிரச்சனை வந்து அவங்களாம் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த லடாக் விஷயம் விடுங்க. அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது பாகிஸ்தான்ங்கிறது காணாம போயிட்டுன்னு சொல்லும் போது நம்மால் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், அது வச்சணும், இதை நடத்தணும் பேசிக்கொண்டு மீண்டும் மீண்டும் மோடி இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் நிமிராது. அதுல எந்த மாற்றமும் நிமிர முடியாது. அப்படித்தான் நம்முடைய எக்ஸ்டர்னல் பாலிசியை வைத்துக் கொண்டு இருக்கிறார்.
அந்த விஷயத்தை இன்னைக்கு இம்ரானுடைய சகோதரி ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கிற இந்த சோகால்டு லிபரல்ஸ், அவங்க லிபரல்ஸே கிடையாது, அவங்கள மாதிரி ஒரு கேடுகட்டவங்க கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இந்த மாதிரி செய்தியை அதிகமா பகிர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் நிறைய கார்டு போடணும், அது போடணும், அரசியலை தாண்டி அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.